ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நாம் ஆராதிக்கிற நம்முடைய ஆண்டவர், அவர் நித்தியானந்தமுள்ள ஏக சக்கராதிபதியும், அவர் ராஜாதி ராஜாவும் கத்தாதி கத்தரும், ஒருவராய் சாவாமை உள்ளவரும், ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவருமாய் இருக்கிற அவருடைய நாமத்திற்கே எல்லா துதியும் கனமும் மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக. எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஆமேன் சொல்லுவோமா? ஆமேன். இன்று ஒரு 3 குறிப்பை உங்களுக்கு முன்பாக நமக்கு இருக்கிற சுருக்கமான நேரத்தில் தியானிக்கும்படி ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 39ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். ஆதியாகமம் 39:9. என்னிலும் பெரியவன் இல்லை, நீ அவனுடைய மனைவியா இருக்கிறபடியால் உன்னை தவிர வேறு ஒன்றையும் அவர் எனக்கு விலக்கி வைக்கவில்லை. இப்படி இருக்க நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்றார். தேவனுக்கு விரோதமாய். நம்ம எல்லாருக்கும் தெரியும், யோசேப்பு ஒரு சோதனையை கடந்து வரும் பொழுது அவர் சொல்றார், தேவனுக்கு விரோதமாய் அல்லது தேவனுக்கு முன்பாக. இந்த இடத்துல தேவனை தனக்கு முன்பாக அவர் வைத்திருக்கிறபடியால் அவர் சொல்லுகிறார், நான் தேவன் எனக்கு முன்பாக இருக்கிறாரே, நான் எப்படி பாவம் செய்வது என்று சொல்லுகிறார். இன்னொரு மனிதனை குறித்து பார்க்கிறோம். சங்கீதங்களின் புஸ்தகம் 51ஆம் சங்கீதம் 4ஆம் வசனம். 51ஆம் சங்கீதம் 4ஆம் வசனம். தேவரீர் ஒருவருக்கே விரோதமாக நான் பாவம் செய்தேன். கவனிங்க, ஒருத்தர் என்ன சொல்றாருன்னா, நான் தேவனுக்கு முன்னால நான் எப்படி பாவம் செய்வது என்று பாவத்தை அவர் தள்ளிவிட்டார். இன்னொருவர் சொல்லுகிறார், தேவருக்கு முன்பாகவே. அப்படின்னா ஒரு மீறுதலை காட்டுகிறது. நான் மீறி செய்தேனே. அப்போ தேவனுக்கு முன்பாக செய்வது எப்படி என்று தன்னை காத்து கொள்கிற ஒரு கூட்டம் உண்டு. தேவனுக்கு முன்பாக என்கிற உணர்வு இருந்தாலும் அதை மீறி செய்கிற ஒரு கூட்டம் சபைகளிலே இருக்கிறார்கள். 3வது ஒரு கூட்டத்தை குறித்து சொல்ல வேண்டுமானால், யோபின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 9ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். யோபு 9:11. இதோ அவர் என் அருகிலே போகிறார், நான் அவரை காணேன். அவர் கடந்து போகிறார், நான் அவரை அறியேன். என்னால் அவரை பார்க்க முடியல. என் பக்கத்தில் தான் போகிறாரு, என்னால் பார்க்க முடியல. அவர் என்னை கடந்து போகிறார், அது கூட எனக்கு தெரியல என்று சொல்கிறார். தெரியல, ஆண்டவர் என் முன்னால் இருக்கிறாருங்கிறது எனக்கு தெரியலைங்க. அவர் என்னை விட்டு எப்போ வராரு எப்போ போகிறாரு அது எனக்கு ஒன்றும் தெரியலங்க அப்படின்றார். அப்போ ஒரு கூட்டம், எந்த ரகமான கூட்டம்? தேவனுக்கு முன்னால் இருக்கிறாரா இல்லையா, அவர் வராரா போகிறாரா ஒன்றுமே தெரியாத ஒரு சூழ்நிலை. ரோமர் 1:29 என்ன சொல்லுகிறது? அவர்களுடைய இருதய உணர்வடையாத அவருடைய இருதயம் எப்படி இருக்கிறதா? இருள் அடைந்து. அப்போ அந்த இருட்டில் ஒன்றும் தெரியல. அந்த உணர்வின் ஜீவியமே எது தவறு எது சரி என்று அந்த உணர்வே இல்லாத ஒரு கூட்டம் இருக்கிறார்கள். இந்த 3 ரகமான கூட்டத்தில் இந்த காலவேளையில் நாம் இங்கே வந்திருக்கிற நாம் ஒவ்வொருவரும் எந்த ரகத்தை சார்ந்தவர்கள் என்பதை முதலாவது அறிந்து கொள்ள வேண்டும். ஒருவன் தேவனுக்கு முன்பாக இந்த பொல்லாங்கை நான் எப்படி செய்வேன் என்று சொன்னான். இன்னொருவன் தேவனுக்கு முன்பாகவே நான் பாவம் செய்தேன் என்று சொன்னான். இன்னொருவன் அவர் வராரா போகிறாரா, அவர் கடந்து போகிறது கூட எனக்கு தெரியலன்னு சொன்னாங்க. இப்போ நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? தேவனுக்கு முன்பாக நான் எப்படி செய்வேன்? மனிதர்கள் இல்லாவிட்டாலும் மற்றவர்கள் இல்லாவிட்டாலும் என் ஆண்டவர் இருக்கிறாரே, நான் எப்படி செய்வேன்? அந்த ரகத்தில்
நாம் இருக்கிறோமா, அல்லது அந்த சமயங்கள் வாய்க்கும் பொழுது மீறி தவறுகளை செய்கிற ரகத்தில் நாம் இருக்கிறோமா, அல்லது இந்த இந்த ஸ்பிரிச்சுவல் அந்த உணர்வே இல்லாமல், ஆவிக்குரிய அந்த உணர்வே இல்லாமல், தப்பானாலும் சரி ரைட்டானாலும் சரி தாந்தோன்றித்தனமாக வாழ்கிற ஒரு அனுபவத்தில் இருக்கிறோமா? பிரியமானவர்களே, ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு தான் ஆண்டவர் ஜீவ விருட்சத்தை என்ன செய்வார்? கொடுப்பார். பரலோகத்தில் இருக்கிற மேன்மையெல்லாம் ஜெயிக்கிறவர்களுக்குத்தான். ஜெயங்கொள்ளுகிறவன் தான் அவரோடு கூட போஜன பந்தியில் அமர முடியும். அப்போ அந்த ஜெயம், யோவான் எழுதும் பொழுது 1 யோவானில் என்ன எழுதுகிறார்? வாலிபர்களே, நீங்கள் பொல்லாங்கானவனை ஜெயித்தபடியால் உங்களுக்கு எழுதுகிறேன். அப்போ அந்த ஜெயம், கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அந்த ஜெயம் நமக்கு தேவை. நம்ம வாழ்க்கையில் ஜெயம் வேண்டுமானால் தேவனை எப்பொழுதும் முன்பாக வைத்திருக்க வேண்டும். எலியாவினுடைய ஊழியம் அவ்வளோ வல்லமையாக இருந்ததுக்கு காரணம், 1 ராஜாக்களின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கும்போது பிந்தின பகுதி சொல்லுகிறது. என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், தேவனுக்கு முன்பாக நிற்கிற நான் சொல்லுகிறதாவது. அப்போ அவருடைய உணர்வு என்னன்னா, தேவனுக்கு முன்னால் நான் நிற்கிறேன், என்னுடைய வார்த்தை அல்லாமல். அப்போ தேவனுக்கு முன்னால் நின்னா என் வார்த்தையில் வல்லமை இருக்கும். தேவனுக்கு முன்னால் நான் நின்னா என் வார்த்தை தீர்க்க தரிசனமாய் மாறும். தேவனுக்கு முன்னால் நான் நின்னா வானம் கிழிக்கப்படும், அக்கினி வல்லமையாய் இறங்கும், அடைக்கப்பட்ட மதகுகள் திறக்கும். எப்படிலாம் அந்த தேவனுக்கு முன்பாக நிற்கிற மனிதர்களுடைய வாழ்க்கையில் தேவனை தனக்கு முன்பாக வைக்கிறவர்கள் அல்லது தேவனுக்கு முன்பாக நிற்கிறவர்கள் மேன்மடையவார்கள். யோசேப்பு அவன் தரிசனத்தை பார்க்கும் பொழுது மற்றவர் எல்லா சகோதரருடைய அரிக்கட்டும் தலைவணங்கி இருந்தாலும் தேவனுக்கு முன்பாக நிற்கிற அல்லது தனக்கு முன்பாக தேவனை வைத்திருக்கிற அவனுடைய அரிக்கட்டு மட்டும் தலை நிமிர்ந்து இருந்தது. இந்த காலவேளையில் உங்கள் வாழ்க்கை தலை நிமிர்ந்து இருக்கணும்னா தேவனை தனக்கு முன்பாக வைக்கணும். அவர் நமக்கு முன்பாக இருப்பார். ஆனால் வேதம் சொல்றது நாம் அசைக்கப்பட்டு போக மாட்டோம். அல்லேலூயா. கர்த்தரை எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், ஆகையால் நான் அசைக்கப்படுவது இல்லை. உங்கள் வாழ்க்கை அசைக்கப்படாது, உங்களுடைய எதிர்காலங்கள் அசைக்கப்படாது. நீங்கள் உறுதியாய் நிற்பீர்கள். காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலனை கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் தந்தருள் அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. தேவனை தனக்கு முன்பாக வைக்கிற ஜனம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சிலுவை பாடுக்கு முன்பாக பிலாத்து கேட்கிறான், நீர் ஒன்றும் பேசாமல் இருந்தால் நான் என்ன செய்ய முடியும்? உனக்கு தெரியாதா, உன்னை விடுதலையாக்க எனக்கு அதிகாரம் உண்டு. அப்போ ஆண்டவர் சொன்னார், பரத்திலிருந்து ஒரு அதிகாரம் என் மேலே உனக்கு கொடுக்கப்படாவிட்டா உனக்கு ஒரு அதிகாரமும் இல்லை. பாருங்க, எவ்வளோ இந்த பூமி ஒரு பகுதி நீ ஆளலாம்ப்பா, ஆனால் என்ன நீ ஆள முடியாது, என் மேலே கை வைக்க முடியாது. காரணம், பரத்தின் அதிகாரத்துக்கு நான் உட்பட்டவன். அல்லேலூயா. அதை இந்த பரத்தை தனக்கு முன்பாக வைத்தார். ஆகையால் தான் அவர் சொன்னார், முதலாவது தேவனுடைய ராஜ்யம், முதலாவது ஃபஸ்ட்டு அதுதான் தேடணுமா. அதை தேடினால தான் இயேசுனுடைய ஊழிய நாட்கள் எவ்வளோ வல்லமை வெளிப்பட்டுச்சு இல்லையா. மரித்தவங்கெல்லாம் கூட என்ன செஞ்சாங்க, உயிரோடு எழும்பினாங்க இல்லையா. அன்னைக்கெல்லாம் திரளாக புருஷர்கள் மாத்திரம் 5000 பேருன்னா கிட்டத்தட்ட 20,000 பேருக்கு ஒரே நேரத்தில் சாப்பாடு கொடுத்தாங்க இல்லையா. எப்படி முடிஞ்சிருக்கும்? இன்றைக்கி ஒரு 100 பேருக்கு சாப்பாடு போடுறதுக்குள்ளே நம்ம டப்பா டான்ஸ் ஆகிடுது. அது செலவழிக்கிறது ஒரு பகுதினா, அதை பராமரிக்கிறதும் அதுக்கப்புறம் அந்த பாத்திரங்களை கழுவுறதும் எடுக்கிறதும் சுத்தம் பண்ணுறதும் அப்பாடா அப்படின்னு நமக்கு பெருமூச்சு. அந்த 20,000 பேருக்கு இந்த ஃபுட்டு கொடுக்கும்போது, சாப்பாடு கொடுக்கும்போது முதல்ல ஆண்டவர் சொல்லிட்ட, முதல்ல வரிசையாக என்ன பண்ணு, உட்கார வச்சுருங்கன்ட்டார். எண்ணிக்கை முதல் கொண்டு அழகாக இத்தனை பேர். சில குடும்பங்களில் விசேஷ நிகழ்ச்சிகளுக்கு அந்த பிளானிங்கே இருக்காது.
எப்படி சாப்பாடு கொடுக்கறது, எத்தனை பேர் வருவாங்க, அது எப்படி ஆரம்பிக்கணும், எப்போ முடிக்கணும். ஒரு ஜெபத்தை எல்லாரையும் 1000 பேர் ஒரு கல்யாணத்துக்கு வரோன்னா 1000 பேர் கூட்டி உட்கார வச்சுருப்பாங்க. அந்த மண்டபம் 300 பேர் மேலே என்ன பண்ணாது, பிடிக்காது. மீது அப்படியே அங்கங்கே நிற்க வைப்பாங்க. அப்போ 1000 பேர் வராங்கன்னா கல்யாணத்தை கரெக்டாக சொன்ன டைமில் 5 மணினா 5 மணிக்கு ஆரம்பிச்சிடணும். 5 மணிக்கு 1000 பேர் என்ன பண்ண மாட்டாங்க, வரமாட்டாங்க. 5 மணிக்கு ஆரம்பிச்சிங்கன்னா 6, 6:30க்கு கல்யாணம் முடிஞ்ச உடனே அப்போ 300 பேர் 100 பேர் 200 பேர் 300 பேர் இருப்பாங்க. எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் அழகாக நான் கல்யாணம் முடிஞ்ச உடனே அதுக்கப்புறம் பொண்ணு மாப்பிள்ளை வந்து பார்த்து சாப்பிட்டுட்டு என்ன பண்ணுவாங்க, பொண்ணு மாப்பிள்ளை பார்க்காம கூட என்ன பண்ணுவாங்க, நமக்கு அது முக்கியம் இல்லையா, அதனால் சாப்பிட்டுட்டு என்ன பண்ணுவாங்க, மொய் கொடுக்குறாங்களே போயிடுவாங்க, நமக்கும் தொந்தரவு இருக்காது. அப்போது அந்த திட்டமிடுகிற காரியம் இயேசுவோட ஊழியத்தில் பாருங்கள், அவர் பிரசங்கிக்கிறது மட்டும் இல்லை, அவர் அந்த பந்தி விசாரிக்கிறதுலையும் அழகாக 50 பேராக உட்கார வச்சு அந்த 12 பேர் நீங்களே வேற ஆளுகிட்ட விட்டுறாதப்பா, அவன் சொதப்பிடுவான். சில நேரங்களில் நம்ம பந்தி விசாரிக்க சில ஆட்களை விட்டால் அவனுக்கு பிடிச்ச ஆளுக்கு இன்னொரு லெக் பீஸ் வைப்பான், அவன் வேண்டாம்பான், இவன் மீறி என்ன பண்ணுவான், வைப்பான். இன்னொரு கரண்டி பிரியாணியை போடுவான். கடைசியில் பார்த்தா 10 பேருக்கு என்ன இருக்காது, கடைசியில் சாப்பாடு பத்தாது. பார்சல் பண்ணி ஒரு ஆளுக்கு 1 கொடுங்கன்னு சொன்னால் நம்மளால் என்ன பண்ணுவான், பாரி வள்ளல் பார்க்குறவர்களுக்கெல்லாம் என்ன பண்ணுவார், அள்ளி ஸ்தோத்திரம். ஒரு குண்டு கரண்டியை எடுத்து அப்படி எக்ஸ்ட்ரா கொடுக்கும்போது தலையில் என்ன பண்ணணும், டங்குன்னு ஒரு சத்தம் கேட்குற மாதிரி போடணும். உன்னை எதுக்காக விட்டுருக்கோம், நீ என்ன வேலை பண்ணுற, எல்லாம் கொடுத்து போக மீதி இருந்தால் என்ன பண்ணலாம், தாராளமாக கொடுக்கலாம். எத்தனையோ கூட்டங்களில் சில நேரங்களில் நடத்துகிறவங்க என்ன பண்ணுறாங்கன்னா 10 பிரியாணிக்கும் 20 பிரியாணி பாக்கெட்டு வாங்குறதுக்கும் அங்கங்கே என்ன பண்ணுறாங்க, ஓடிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இயேசுநாதர் கரெக்டாக ஆர்டராக உட்கார வச்சு யார் கொடுக்கணுங்கிற சிஸ்டமேட்டிக்கான லிஸ்ட்டை கொடுத்து அவங்களுக்கு பந்தி விசாரித்ததுனால மீதியான துணிக்கைகளை கர்த்தர் எடுக்கும்படி கிருபை செய்தார். அல்லேலூயா, கர்த்தர் நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ இயேசுநாதர் எப்பொழுதுமே அந்த பரத்தை தனக்கு முன்பாக வைக்கிறவர்கள். அப்போ அந்த தேவ ராஜ்யத்தை தனக்கு முன்பாக வைக்கிறவர்கள் அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு டிசிப்ளின் இருக்கும், ஒரு ஒழுங்கு இருக்கும், ஒரு திட்டமிடுகிற காரியம் இருக்கும். ஸ்தோத்திரம். சில நேரங்கள் நம்ம வாழ்க்கையில் திட்டமே இட மாட்டாங்க, பிளானிங்கே இருக்காது. திடீர்னு ஒரு ப்ரோக்ராம் சொல்லுவாங்க, திடீர்னு அவங்க வீட்டில் ஒரு ப்ரோக்ராம் நியமிப்பாங்க. அதில் நம்மளே என்ன செய்வாங்க, கட்டாயப்படுத்தி ஆமாம் நீங்கள் வந்து தான் ஆகணும் அப்படிம்பாங்க. நமக்கு சில ப்ரோக்ராம் என்ன செஞ்சுருக்கோம், இந்த தேதிகள் அங்கே ஏற்கனவே ஒரு மீட்டிங்கில் நம்ம டேட்டு கொடுத்துருப்போம். அப்போ நம்ம அது போய் தான் ஆகணும். சில நேரங்களில் நிர்பந்தம் வேறு வழி கிடையாது. இன்றைக்கி காலையில் 3 மணிக்கு எழும்பி இந்த 3 ஆராதனையும் முடிச்சுட்டு, நேற்றெல்லாம் ரெஸ்ட் இல்லை, முந்தானத்தும் ரெஸ்ட் இல்லை, இன்றைக்கி கொஞ்சம் நேரம் ஆராதனை முடிச்சு ரெஸ்ட் எடுக்கலாம் பார்த்தா இன்றைக்கி ஒரு சபையினுடைய விசேஷ ஃபேமிலி குடும்ப ஆசீர்வாத சிறப்பு கூட்டத்துக்கு புளியந்தோப்புக்கு என்ன பண்ணணும், ஏண்டா டேட்டு கொடுத்தேன், இன்றைக்கி ஒரு நாள் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தால் காலையில் நாளைக்கு மறுபடியும் 7 மணிக்கு ஒரு சின்ன மீட்டிங், அதுக்கப்புறம் 10 மணிக்கு வெளியே போகணும், நாளைக்கே ரெஸ்ட் எடுக்க முடியாது அப்படிங்கிற ஆசை இருந்தாலும் ஏற்கனவே கமிட் பண்ணதுனால நம்ம என்ன செய்ய வேண்டியது இருக்குது, நம்மளே ரெஸ்ட் எடுக்கணுங்கிற எண்ணம் வந்தாலும் கூட என்ன பண்ண முடியல, ரெஸ்ட் எடுக்க முடியாமல் போக வேண்டிய ஒரு சூழ்நிலை. ஆனால் நம்ம வாழ்க்கையில் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க ஒரு டேட்டை மனசில் வச்சுக்கிட்டு நம்மளை என்ன பண்ணுவாங்க, அப்புறம் சொல்லுவாங்க இவரெல்லாம் என்ன ஸ்தோத்திரம். அப்போது எதுவுமே ஒரு திட்டமிடுகிற ஒரு காரியம், பிளானிங் அழகாக என்ன செய்யணும், முன்கூட்டியே நல்ல திட்டமிட்டு பிளான் பண்ணி ஒரு முறையான டேட்டை வாங்கிட்டு. சில விசுவாசிகள் நம்ம சபையில் உண்டு, அவங்க ஃபஸ்ட்டு டேட்டை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னால் அவங்க வருவாங்க, இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை, கல்யாணம் பேசியிருக்கோம், மண்டபத்தை புக் பண்ணணும், என்ன டேட்டு நீங்கள் ஃப்ரீயாக இருக்குது, 2-3 டேட்டு என்ன செஞ்சுருவாங்க, ஆமாம் 2-3 டேட்டு வாங்கிட்டு போய்ட்டு அந்த டேட்டில் மண்டபம் ஃப்ரீயாக இருந்ததுன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, புக் பண்ணுவாங்க. ஒருவேளை அந்த 3 டேட்டுமே மண்டபம் இல்லைன்னா அங்கேருந்து மறுபடியும் என்ன செய்வாங்க, ஃபோன் பண்ணி கேட்பாங்க வேறு என்ன டேட்டு ஃப்ரீயாக இருக்குது அப்படின்னு. வேறு டேட்டு சொன்னால் புக் பண்ணுவாங்க. சில ஆட்கள் என்ன பண்ணுவாங்கன்னா எல்லாத்தையும் புக் பண்ணிவிட்டு வந்து என்ன பண்ணுவாங்க, நிற்பாங்க. அப்போ நம்ம என்ன செய்ய முடியாது, அது நீங்கள் புரிஞ்சிக்கணும், சரியா. இயேசுநாதர் அழகாக என்ன பண்ணாருன்னா அந்த பந்தி விசாரிக்கும் போது அந்த வரிசையாக உட்கார சொன்னார், உட்கார வைங்க, அப்புறம் நீங்கள் என்ன பண்ணுங்க, அவங்களுக்கு
போஜனத்தை கொடுங்க. அந்த சிஸ்டமேட்டிக்காக பண்ணி எத்தனை கூடை மீந்தது? 13 7 அந்த கேல்குலேஷன் எவ்வளோ கரெக்டாக வருது பாருங்கள். எத்தனை பேர் சாப்பாடு போடுறாங்க? ஆளுக்கு ஒரு கூடை. ஸ்தோத்திரம். இப்போ அந்த கூடை எங்கே வந்து தான் எனக்கு ஒரு சந்தேகமாக இருக்குது. அந்த பையன் கையில் ஒரு சின்ன கூடை இருந்திருக்கலாம், சாப்பாடு எடுத்து வந்திருக்கலாம். இந்த 12 கூடை அப்படின்னா நான் நினைக்கிறேன் வந்த உடனே சில கூடை என்ன பண்ணிகிட்டு இருக்கோம், ஃபஸ்ட்டு சர்ச்சுக்குள்ளே வந்த உடனேயே பிள்ளைகளுக்கு என்ன ஊட்டுவோம்? பிஸ்கெட் ஊட்டுவோம். பிஸ்கெட் பாக்கெட்டு காலி. 2 இட்லி ஊட்டுவோம், டிஃபன் பாக்ஸு. அப்படி ஒரு 11 கூடை என்ன பண்ணியிருக்கு ஏற்கனவே. மீட்டிங் வந்த உடனேயே இயேசுநாதர் உபதேசத்தை கேட்குறாங்களோ இல்லையோ, ஆராதனை 2 மணி நேரம் தானே, கொஞ்சம் 2 மணி நேரம் என்ன பண்ணலாம், கொஞ்சம் பிள்ளைகளுக்கெல்லாம் கொஞ்சம் முன்னாலே நம்ம ஏதாவது கொடுத்துடலாம், அதுக்கப்புறம் கொடுக்கலாம். இல்லை பிக்னிக் போகிற மாதிரி என்ன பண்ணுறது, பட்டாணி வேர்க்கடலை. அந்த காலத்தில், இந்த காலத்தில் என்ன இது, லேஸு. ஸ்தோத்திரம். எப்படிலாம் மறைமுகமாக உங்களுக்கு சொல்லி புரிய வைக்க வேண்டியது இருக்கு பாருங்கள். இந்த பிள்ளை குறுக்கிற கறக்கு பொறுக்குன்னு கடிக்கும் பொழுது பக்கத்தில் இருக்கிற பிள்ளை என்ன பண்ண, ஊற்று பார்க்கும். இது தரவும் தராது வர 2 குடும்பம் அப்படின்னா இது ஓடு என்ன செய்யும், அழ ஆரம்பிக்கும். அதனால தாய் என்ன பண்ணும், வேறு வழி இல்லை, அப்படியே விட்டுரு. அந்த பிள்ளைக்கு ஏமாற்றமாக இருக்கா இல்லையா? ஸ்தோத்திரம். குறுக்குறு, அப்புறம் லேஸு. நீ லேஸை கொடுத்தனா அதுக்கப்புறம் அது என்னவும், அதுக்கு பாட்டை கவனிக்கும், அது பிரசங்கத்தை கவனிக்கும். லேசான காரியம் பைபிள் எனக்கு லேசான அப்படி போயிடும். அப்புறம் ஸ்தோத்திரம். 2 மணி நேரத்தில் நம்ம என்ன சாப்பிடலான்னா என்ன எடுப்பது, கொஞ்சம் கவனிக்கணும். பிள்ளைகள் அந்த சின்ன வயசுலேருந்தே அந்த ஒழுக்கத்தில் இயேசுநாதர் அழகாக என்ன பண்ணார், ஆர்டராக உட்கார வச்சார். அது மீந்தது, நல்ல ஆசீர்வாதமாக இருந்தது. ஸோ அப்போ நம்முடைய வாழ்க்கையிலும் கூட என்ன பண்ணணும்னா அந்த அந்த டிசிப்ளின். புதுசாக வர சில விசுவாசிகள் எவ்வளோ அழகாக டிசிப்ளினாக இருக்காங்க தெரியுமா? இந்த சேட்டைகள் பண்ணுறதெல்லாம் பழைய விசுவாசிகள் தான். நம்ம பாஸ்டர் தானே பார்த்துக்கலாம் அப்படிம்பாங்க. ஸ்தோத்திரம். நான் உண்மையாக பர்பஸாக எதையும் வேண்டான்னு அவாய்ட் பண்ணுறதில்ல. நாளைக்கு ஃப்ரீயாக இருந்தால் கூட இன்றைக்கி வந்து சொன்னாலும் ஓகே நான் வந்துடுறேன். ஃப்ரீயாக இருந்தால் வந்துடும், இல்லைன்னா என்ன செய்ய முடியாது. அது 3 மாதத்துக்கு முன்னாலே நீங்கள் சொன்னாலும் ஃப்ரீ இல்லைன்னா இல்லை தான் சொல்ல முடியும். ஏன்னா சில கல்யாண டேட்டெல்லாம் என்ன பண்ணிவிடுவாங்க, முன்கூட்டி என்ன பண்ணிவிடுவாங்க, புக் பண்ணிவிடுவாங்க. 2-3 மாதம் 4 மாதத்துக்கு முன்னாலே புக் பண்ணிவிடுவாங்க. நீங்கள் முந்தானத்து வந்துட்டு அந்த டேட்டில் வந்து என்ன செய்யக்கூடாது, ஒரு நிர்பந்தம் கொடுக்குற மாதிரி ஆகும். மரணம் ஒன்றை தவிர மற்றதெல்லாம் திட்டமிட்டு என்ன பண்ணுங்க செய்யுங்க. மரணம் நடந்துச்சுன்னா என்ன பண்ணுறோம், எவ்வளோ தூரத்தில் இருந்தாலும் எவ்வளோ மீட்டிங்கில் இருந்தாலும் அதெல்லாம் என்ன பண்ண வேண்டியது இருக்குது. ஆமாம், அவங்கக்கிட்ட சொல்லும் பொழுது ஒரு வேலிட் ரீசனாக இருக்கும். ஒரு டெத் ஆகிடுச்சு, அது எங்கள் சபையினுடைய முக்கியமான குடும்பம், அதனால் நான் வர முடியாதுன்னு சொன்னால் அது ஒரு உருப்படியான ஒரு காரணம். ஸோ இதை தவிர்த்து மற்றதெல்லாம் என்ன பண்ணுங்க, திட்டமிட்டு செய்யணும். தேவன் நமக்கு முன்பாக இருந்தால் இவைகளெல்லாம் நேர்த்தியாக கிரமமாக எல்லாவற்றையும். அப்போ தேவன் நமக்கு முன்பாக இருக்கணும்னா நம்ம அவரையே நோக்கி பார்க்கணும். ஃபாதர் அழகா அந்த வரிகள் எழுதியிருக்கார். ஆசையெல்லாம் நீர்தானையா, தேவையெல்லாம் நீர்தானையா, ஆசையெல்லாம் நீர்தானையா, தேவையெல்லாம். அப்படி ஆண்டவரை பார்த்து சொல்லும் பொழுது நான் விசுவாசிக்கிறேன் அவர் நமக்கு முன்பாக வருவார். ஹல்லேலூயா. அவர் நமக்கு முன்பாக வரும் பொழுது அவருடைய நேச மார்போடு நாம் அணைந்து சாய்ந்து அவருடைய பாதங்களுக்கு நம் முத்தங்களை கொடுக்கும் பொழுது அவர் நம்மை அணைத்து கொள்வார். ஹல்லேலூயா. இடகையால் தாங்குகிறீ, வலகையால் தழுவுகிறீ, ஒரு குழந்தையை போல் அப்படியே தாங்கி நம்மை தேற்ற அவர் வல்லமை உள்ளவராயிருக்கிறார். தேவனை நமக்கு முன்பாக வைத்தால்
யோசேப்பு தேவனை தனக்கு முன்பாக வைத்தபடியால் அவன் அந்நிய நாட்டிலும் அதிகாரியாய் மாற்றினார் கர்த்தர். நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் கர்த்தர் உங்களை உயர்த்த அவர் உண்மை உள்ளவராய் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். இரண்டாவது, அந்த மீறி தேவன் நமக்கு முன்பாக இருந்தாலும் சிலருக்கு துணிகரம். கர்த்தர் நம்ம பார்க்குறார் அப்படிங்கிற உணர்வு கூட நமக்கு இல்லாமல் நம்ம துணிகரம். அந்த அனுபவத்தை ஒரு முறை தாவீது கடந்து வரார். அந்த துணிகரம், வாய்ப்புகள் கிடைக்கும் வரையிலும் சிலர் பரிசுத்தவாட்டிகள். வாய்ப்புகள் கிடைத்த பொழுதுதான் அவர்கள் நிலையாய் உறுதியாய் இருக்கிறார்களா அல்லது நிலைகுலைந்து போகிறார்களா என்று தெரியும். இன்றைக்கி ஒருவேளை அந்த தாவீதை போல உங்களுடைய ஜீவியம் நிலைகுலைந்து இருக்கிறதா, ஒரு ஸ்திரத்தன்மையில் இல்லாமல் இருக்கிறதா, நீங்கள் ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கணும். அங்கே பக்தன் சொல்லுகிறார், என்ன சொல்லுங்க, என்னை பலப்படுத்துகிற ஒருவர் உண்டு, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. சரி, இப்போ தேவன் ஒருவேளை நமக்கு இரக்கம் உள்ளவராக இருந்தாலும் மீறும் பொழுது, மீறி செய்யும் பொழுது என்ன நடக்கிறது? ஒரு ஆசீர்வாதம் தாமதமாகிறது. தேவ திட்டத்தை தள்ளி போடுறோம். மீறும் பொழுது அது அப்படி நடந்துருது, தாமதமாகுது. இப்போ யோனாவை நீங்கள் எடுத்துக்கங்களேன். யோனாவை ஆண்டவர் என்ன சொன்னாருன்னா, இப்போ இந்த நினிவே பட்டணத்தை ரொம்ப பாவம் செய்கிறாங்க, இப்படியே இந்த பாவம் செஞ்சிட்டு இருப்பாங்கன்னா அவங்களுக்கு வர வேண்டிய தண்டனைகள், அவங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் அவங்களுக்கு சொல்லணும். அவங்க தெரியாமல் என்ன செய்கிறாங்க, செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த அழிவை குறித்து சொல்லணும் அப்படின்னு சொல்லி யோனாவை ஆண்டவரை அனுப்பும்போது, யோனா பாருங்கள், அவங்களுக்கு விரோதமாக நான் எப்படி பேசுறது. சில ஆட்கள்லாம் பார்த்தீங்கன்னா தவறை சொல்ல மாட்டாங்க, அப்படி மேல் பூச்சியாக பூசணும், அவங்க சாதகமாக போயிடணும்னு நினைப்பாங்க. ஒன்று தெரிஞ்சுக்குங்க, நம்ம தவறை இன்னொருத்திட்ட சொல்லக்கூடாது, நம்மக்கிட்ட சொல்லலாம். அப்படி தானே? நம்ம பிரதர் நீங்கள் திருத்திக்கலாம், சிஸ்டர் நீங்கள் திருத்திக்கலாம், இது இப்படி ஒரு சம்பவம் நான் பார்க்குறேனே இல்லை கேள்விப்படுறேனே பார்த்துக்கங்க அப்படின்னா அதுதான் உண்மையான நேசம். அதை விட்டுட்டு அக்கா ஒன்று தெரியுமா உனக்கு அப்படின்னு ஆரம்பிக்கக்கூடாது. சரியா? ஆமாம், அப்படி ஆரம்பித்து அவங்க இப்படி ஆகும் இவங்க இப்படி ஆகுன்னு சொல்லிவிட்டு அப்புறமா ஒரு விளம்பரத்தை ஒன்று சொல்லுவாங்க. என்ன விளம்பரம் தெரியுமா? இதை யார்கிட்டையும், அப்படின்னா என்ன அர்த்தம்? அது வரைக்கும் யார்கிட்டையும் சொல்ல வேணாம் தான் நினைக்கும். யார்கிட்டையும் சொல்லாத சொன்ன உடனே தான், அதுக்கு சொல்லாமல் இருந்தால் மண்டையே என்ன பண்ணிவிடும்? ஆமாங்க, கர்த்தர் நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த மீறி சில நேரங்களில் வரும் பொழுது ஆண்டவர் அதை கையாண்ட விதத்தை பாருங்கள். என்ன நடந்தது? இவர் நினிவேக்கு போகிறதுக்கு பிறகு தர்ஷீஷ் ஏறுற கப்பலை என்ன பண்ணிட்டார்? ஏறிட்டார். ஒரு மீறி நடக்கிறார். அப்போ அந்த கப்பலில் இப்போ கடல் கொந்தளிக்குது, காற்றுல கப்பல் அங்கங்கே ஆடுது, ஒரே ஒரு பயம். அந்த கப்பல் என்பது நம்முடைய விசுவாச வாழ்க்கை, நம்முடைய ஜீவியம் எடுத்துக்கொள்ளலாம். விசுவாசம் என்கிற கப்பலை சில சேதப்படுத்தின இதை போல என்ற வேதம் சொல்கிறது இல்லையா? அப்போ நம்ம விசுவாச வாழ்க்கையில் சில தடுமாற்றங்கள் எப்பொழுது வருதுன்னா, நாம் மீறுதல் வரும் பொழுது. இரண்டாவது, அந்த கப்பலை லகுவாக்குறதுக்கு கப்பலுக்குள்ள இருந்த நிறைய தானியங்கள் எல்லாம் என்ன பண்ணாங்களாம், கடலில். யாருடைய தானியம்னா, கப்பலில் பயணம் பண்ணுறாங்க, ஒரு வருஷம் முழுவதும் விவசாயம் செய்து அதோடைய அறுவடையை எடுத்துகிட்டு போய் விற்று என்ன பண்ணலாம், காசு வாங்கிட்டோம். உழைப்பு. அப்போ அந்த விவசாய வணிகர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த விவசாய பொருட்கள் எல்லாம் வச்சுருக்கிறாங்க. இப்போ கப்பலை காப்பாற்றுறதுக்கு வேறு வழி தெரியல, பாரத்தை குறைக்கணும்னு எல்லாத்தையும் தூக்கி எங்கே போடுறாங்க? கடலில். சில நேரங்களில் நம்முடைய வருமானம், நம்முடைய ஆசீர்வாதம் கூட அப்படி கடலில் போடுற மாதிரி, வீணாக போடுற மாதிரி போகுது. அதுக்கு காரணம் மீறுதல். வாழ்க்கை சமாதானம் இல்லாமல் போகிறதுக்கு காரணம் மீறுதல். அந்த கப்பலில் இருக்கிற பொருட்கள் எல்லாம் வெளியே கொட்டுறதுக்கு காரணம் மீறுதல். ஆனால் அந்த யோனா எந்த உணர்வும் இல்லாமல் கப்பலின் அடித்தட்டில் என்ன பண்ணிட்டு இருக்காராம்? நல்லா தூங்கிட்டு இருக்காராம். அந்த விழிப்புணர்வே இல்லை. வாழ்க்கை குறித்த ஒரு விழிப்புணர்வு, எதிர்காலத்தை குறித்த ஒரு விழிப்புணர்வு, பிள்ளைகளை குறித்த ஒரு விழிப்புணர்வு நமக்கு வேண்டும். அப்படியே தூங்குற மாதிரி சில பேரண்ட்ஸ் எல்லாம் அப்படியே கோமாவில் இருக்கிற மாதிரியே இருப்பாங்க. பிள்ளை எங்கே போகுது, எங்கே வருது, பையன் எங்கே சுற்றுறான், யாரோடு சுற்றுறான், அப்படிலாம் கொஞ்சம் என்ன செய்யணும், யாரோடு பேசுகிறான், கையும் மெய்யுமாய் பிடிபட்டு கொண்டு வந்தால் யான் புள்ள அப்படிலாம் ஸ்தோத்திரம்.
சில பேரண்ட்ஸ் அப்படி தான் இருப்பான், இந்த பூனையும் பால் குடிக்குமா அப்படிங்கிற மாதிரி தான் இருப்பான் அவன் பார்க்குறதுக்கு. பேரண்ட்ஸ் அப்படி தான் சொல்லுவாங்க, என் பிள்ளை தங்கம். நாங்கள் தான் சொல்லுவோம், இந்த பூனை பாலை மட்டும் இல்லை, இது பினாயிலே என்ன பண்ணோம், குடிக்கிற பூனை இது. ஸ்தோத்திரம். அப்போ அந்த மீறி செய்யும்போது இந்த உறக்க நிலையில் இருக்காங்க, தட்டி ஒருவர் எழுப்புகிறார், அந்த கப்பலின் மாலுமி. இங்கு சபையின் கப்பலின் மாலுமையாக இருக்கிற இயேசு இந்த காலவெளியில் உங்களை என்னை தட்டி எழுப்புவாராக. அல்லேலூயா. ஒரு உணர்வை உண்டாக்குவாராக. வாழ்க்கை குறித்து, எதிர்காலத்தை குறித்த ஒரு உணர்வை கத்த நமக்கு உண்டாக்குவாராக. அந்த மீறுகிற அனுபவம். அப்போ பாருங்க, தர்ஷீஷ் இந்த நினிவே மக்களுக்கு இன்னும் செய்தி போகலை, இவர் பயணம் வேற மாதிரி போயிட்டு இருக்கு. கடைசியில் எங்கே தூக்கி போட்டாங்க, மேலே இருந்து கீழே வந்து விழுறாரு. மேலே இருந்து இன்னைக்கு சில நம்முடைய வாழ்க்கை பொருளாதாரம் மேலே இருக்கும், நம்முடைய வருமானங்கள் மேலே இருக்கும், சர்ன்னு கீழே இறங்கிடுவாங்க. அது காரணம் எங்கேயோ மீறி இருக்கீங்க. அந்த மீறுதலை நம்ம அறிக்கையிடணும். அப்போ யோனா எங்கே அறிக்கிறார், மேலேருந்து கீழே விழுந்துட்டார். ஆனால் தேவனுடைய இறக்கம் என்ன, ஒரு மீன் என்ன பண்ணிட்டாராம், ஆயத்தமாக்கிட்டார். ஒரு மீன், அந்த மீன் வந்து டொடக்குன்னு என்ன பண்ணிடுச்சு, முழுங்கிடுச்சு. இப்போ உட்காந்து என்ன ஜெபம் பண்ணுறாரா, என்ன சொல்லி, சிலர் பொய்யான மாயை பின்பற்றி தனமுக்கு வரும் கிருபையை போக்கடிக்கிறதை போல அப்படி ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிட்டார். நல்ல அழகாக தரெல்லாம் இருக்குது, அங்கே என்ன பண்ணிட்டு இருந்தார், தூங்கிட்டு இருக்கு. இங்கே என்ன பண்ணிருக்கீங்கன்னா ஏர் கண்டிஷனை போட்டு வச்சுருக்கு. ஸ்தோத்திரம். உள்ள ஒரே இருட்டுக்குள்ளே ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிச்சிட்டார். ஸ்தோத்திரம். சில நேரங்களில் அப்படித்தான் சில மீன் ஆண்டவர் அனுப்புவார். சில திமிங்கலம் வர வரைக்கும், உன்னை விழுங்குறவன் வர வரைக்கும் நீ என்ன பண்ண மாட்ட, விழிக்க மாட்ட. சில மீன் அதுக்கு 3 நாள் வயிறு சரியில்லை பாவம், உன்னால் அதுக்கு டைஜஸ்ட் ஆகலை, ஒரே குழப்பம், எப்படா இவனை கொண்டு துப்பிட்டு வருவோன்னு சொல்லிட்டு 3ஆவது நாள் ஆண்டவர் கட்டளை விட்டோன்னு என்ன பண்ணிச்சு. ஆமாம், சில நேரங்களில் மீறி போனால் உன்னால் சிலருக்கெல்லாம் குழப்பம் வரும் வீட்டில். சில ஆட்கள் குழப்பத்தை உண்டாக்கிட்டு ஒன்றுமே தெரியாத மாதிரி உட்காந்துக்கிட்டு இருப்பான், மிச்சரை சாப்பிட்டுட்டு, நமக்கு அதுக்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரி. அதனால் அவனை கொண்டு போய் என்ன பண்ணுது, கரையில் கொண்டு இந்த 3 நாள் மீன் வயிற்றுக்குள்ளே இருந்தோம். இப்போ வெளியே வந்தோன்னா வெள்ளை வெள்ளேர் என்ன பண்ணுறாரு அவர், அதான் மறுரூபம். அல்லேலூயா. என்ன ஜெபம் பண்ணியிருப்பார், மறுரூபமாக்கிடும் மகிமையின் மேகமே. இப்போ கருப்பாக இருக்கிறவங்களுக்குலாம் ஒரு எண்ணம் வருது, நம்ம கூட மீன் விழுங்குனா நம்ம 3 நாள் கழிச்சு என்ன ஆகிடலாம், ஸ்தோத்திரம், மறுரூபம் ஆகிடலாம். ஒன்லி 3 days ப்ரேயர் தான். அது என்ன ப்ரேயரு, ஃபாஸ்டிங் ப்ரேயர். ஆமாம், இங்கே கப்பல் இருக்கும்போது சாப்பிட்டுட்டு கொரட்டை விட்டு தூங்குறது. ஆனால் அங்கே 3 நாள் கம்பல்சரி ஃபாஸ்டிங், கம்பல்சரி ஃபாஸ்டிங். வேறு ஒன்றுமே அங்கே என்ன பீஸா பர்கரை கிடைக்கும் உள்ள. 3 நாள் ஃபாஸ்டிங்கில் வந்த உடனே ஸ்தோத்திரம். இப்போ அந்த மறுரூபம் வந்த உடனே யோனா பண்ண ஒரே பிரசங்கத்தில் எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டாங்க, 1,20,000 பேர் ரட்சிக்கப்பட்டுட்டாங்க ஒரே மெசேஜில். அப்படிப்பட்ட ஒரு வல்லமை உள்ள பிரசங்கி யார், யோனாவுக்கு முன்னாலேயும் பார்க்க முடியல, யோனாவுக்கு பின்னாலேயும் பார்க்க முடியல. அவ்வளவு பவர்ஃபுல்லாக மாற்றினதுக்கு காரணம் 3 days கம்பல்சரி ஃபாஸ்டிங் ப்ரேயர். சில ஆட்களுக்கு கம்பல்சரி ஃபாஸ்டிங் ப்ரேயர் போட்டால் தான் சிலருக்கு ஜெபமே வரும். ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லைன்னு ஜெபம் பண்ண போனேன்.
ஐசியூல ஆக்சிஜன்லாம் வச்சுருந்தாங்க. அவன் அந்த ஆக்சிஜனை எடுத்துகிட்டு, பாஸ்டர் 4-5 நாள் ஆச்சு பார்த்து சாப்பிட்டு வெறும் ட்ரிப்ஸே தான் ஓடின்னு இருக்கு, நான் மனம் திரும்புகிறேன் பாஸ்டர், ஆண்டவர் எனக்கு ஜீவன் கொடுப்பாரா? ஸ்தோத்திரம். அப்போ நான் மனசில் இருப்பேன், யோனா மாதிரி பாஸ்டிங்கில் இருக்கிறார் இவர், ஒரு மனம் திரும்ப உண்டாகுது, ஒரு மறுரூபம் உண்டாகுது. அதனால் கம்பல்சரி ஃபாஸ்டிங்லாம் நமக்கு வரக்கூடாது. அந்த மாதிரி காரியங்கள் என்ன பண்ணக்கூடாது. ஆமாம், அது கம்பல்சரி ஃபாஸ்டிங் வேணுமா அப்படி ஒரு விளம்பரம் கொடுத்து அப்படின்னா நீங்கள் மீறி நடங்கள். கம்பல்சரி ஃபாஸ்டிங் என்ன பண்ணுறோம். அப்புறம் ஐசியூலேருந்து வெளியே கொண்டு வந்து கொஞ்சம் முதல்ல என்ன பண்ணுவாங்க, லிக்விட் ஃபுட்டு கொடுங்கம்பாங்க. கொஞ்சம் பாலை கொடுங்க, கொஞ்சம் தண்ணி கொடுங்க, அப்படி இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக. அதுக்கப்புறம் சாலிட் ஃபுட்டுக்கு என்ன பண்ணுறது. ஸ்தோத்திரம். மீறுதல். ஆனால் கர்த்தர் அவனை மனம் திரும்ப வைத்தார். அவனை விடலை, அவனுக்கு உணர்த்தினார், அவனுக்கு புத்தி சொன்னார். இன்றைக்கி நம்மளெல்லாம் இங்கே உட்கார வச்சுருக்காருன்னா நம்மளை அவர் நேசிக்கிறார். சில மீறுதல் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறது. ஆனாலும் கூட அந்த யோனாவின் மீது கர்த்தர் மனம் இறங்குற பொழுது, மனம் இறங்கின போல இந்த காலவெளியில் உங்கள் மேல் என் மேல் மனம் இறங்குவாராக. ஹல்லேலூயா. அப்போ மீறுதல் கர்த்தர் அவனை மனம் திரும்ப வைத்தார். மீன் விழுங்குறதுக்கு முன்னால் அவன் சாதாரணமானவன். மீன் அவனை கக்கின பின்பு அவன் அசாதாரணமானவனாய் கர்த்தர் மாற்றினார். இந்த கால வேளையில் ஒருவேளை நீங்கள் அந்த மீறுதலின் கட்டுக்குள் இருப்பீர்களே ஆனால், வேதம் என்ன சொல்கிறது, யோபின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, மீறுதல் கட்டு என்று நாம் அங்கே பார்க்கிறோம். என் மீறுதல் ஒரு கட்டாய் கட்டப்பட்டிருக்கிறது. இன்றைக்கி அநேகருக்கு அந்த மீறுதல் தான் ஒரு கட்டு மாதிரி. ஒரு ஆசீர்வாதத்தில் அல்லது அவங்க நினைக்கிற காரியங்களில் ஒரு ஃப்ரீடம் இல்லாமல் இருக்கிறதுக்கு காரணம் அந்த கட்டுகள் நம்முடைய மீறுதல்கள் கட்டுகளாக மாறிவிடுகிறது. இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், கட்டப்பட்ட அந்த கழுதையை அவிழ்த்து கொண்டு வாருங்கள். ஹல்லேலூயா. அந்த கட்டப்பட்ட கழுதை அவிழ்க்கப்பட்ட பின்புதான் இயேசு அதன் மேல் பயணம் செய்கிறார். ஒரு குனிந்திருந்த கூனி, ஆண்டவர் சொன்னார், இவளும் ஆபிரகாமின் குமாரத்தி, சாத்தான் இவளை 18 ஆண்டுகளாய் கட்டி வைத்திருந்தான். அந்த கட்டப்பட்ட அந்த கட்டுகளை இயேசு அவிழ்க்கும் போதுதான் அவள் நிமிர்ந்தாள் என்று வேதம் சொல்லுகிறது. இன்னைக்கு அந்த மீறுதல் கட்டுகளை கர்த்தர் அறுப்பாராக. நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற மீறுதலின் கட்டுகளை அறுப்பாராக. இயேசு அந்த கட்டுகளை அவிழ்க்கும் போது எப்படி குனிந்திருந்த அந்த ஸ்திரீ நிமிர்ந்தாலோ, உங்கள் வாழ்க்கை, என்னுடைய வாழ்க்கை இயேசுவின் நாமத்தினால இன்று நிமிர்வதாக. நம்ம எல்லாரும் அப்படியே கொஞ்சம் நேரம் முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே, அந்த மீறுதல் கட்டு என் வாழ்க்கையில் அறுக்கப்படட்டும். மீறுதல் என் வாழ்க்கையில் பிரசங்கத்தை கேட்கிறேன், வசனத்தை வாசிக்கிறேன், தியானிக்கிறேன். ஆனாலும் கூட மீறி 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 அந்த சங்கீதக்காரனாய் தாவீதை போல, கர்த்தாவே நான் மீறி செய்கிறேன், தேவரீர் உமக்கு விரோதமாய் நான் பாவம் செய்தேன், என்னை மன்னியும், உமது மிகுந்த இரக்கங்களின்படி என் மீறுதல்கள் நீங்க. ஆண்டவரே, என்னை சுத்திகரிங்கப்பா. கேட்கிறீங்களா? எல்லாரும் சேர்ந்து ஹல்லேலூயா. இந்த வசனம் நமக்குள்ளாக இறங்கட்டும், நம்முடைய இருதயத்துக்குள்ளாக இறங்கட்டும். இந்த வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கையில கிரியை செய்யட்டும், ஒரு மறுரூபம் உண்டாகட்டும், கர்த்தர் நம்மை பலனடைய செய்யட்டும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பாரும் தந்தையே, எந்தன் உள்ளத்தை யாரும் காண உள்ளலங்கோலத்தை, பாரும் தந்தையே, எந்தன் உள்ளத்தை யாரும் காண உள்ளலங்கோலத்தை, மனநொந்து மருளுகிறே, பரிசுத்தம் கெஞ்சுகிறே, மனம் நொந்து மருளுகிறே, பரிசுத்தம் கெஞ்சுகிறே.
பரிசுத்த கூட்டம் நடுவில் ஜொலித்திடும் சுத்த ஜோதியே ஆரூபியேயோ அடியார் நெஞ்சம் வாரீரோ ஆரூபியேயோ வேளையில் அடியார் நெஞ்சம் வாரீரோ. நாம் எல்லாம் கரங்களை வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஒரு தேவ பலன் எங்கள் மேல் இறங்கட்டும் ஆண்டவரே. கர்த்தாவே, எங்கள் மீறுதல்களை நீக்குவீராக, எங்கள் அக்கிரமங்களை நீக்குவீராக. நம்முடைய மனதுருக்கத்தினால் எங்கள் மேல் இறங்கி ஆண்டவர் எங்களை விடுதலை ஆக்கி எங்கள் ஆவி ஆத்துமா சரீரத்தை பரிசுத்தமாக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். இன்று வந்திருக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்காக, அவருடைய குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறேன். அவருடைய அப்பமும் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பீராக. எல்லா துதியும் கணத்தில் உமக்கே செலுத்துகிறோம். எங்கள் மீ பிரச்சகரமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் பரலோக தகப்பனே. ஆமென் ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா.